தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் தேவை உள்ளது என்று ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். அவரது எக்ஸ் தள பதிவில் தென் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கல்வி, வணிகம், சுகாதாரம், விருந்தோம்பல், இளைஞர் ஸ்டார்ட் அப்கள் மற்றும் பெண் தொழில் முனைவோர், குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த பெருவாரியான உள்ளூர் தலைவர்கள் மற்றும் பல்வேறு கல்வி நிறுவனங்களின் மாணவருடன் கலந்துரையாடியதாக தெரிவித்துள்ளார். இந்த பகுதி மனித ஆற்றல் மற்றும் இயற்கை வளங்களால் நிறைந்துள்ள போதிலும் புறக்கணிக்கப்பட்டு பின்தங்கியுள்ளது போன்ற உணர்வை தருகிறது என்று ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பிட்டுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை 2020 அமல்படுத்துவதற்கு பெரும் தேவை உள்ளது என்றும் மாநில அரசின் கடுமையான இருமொழி கொள்கை காரணமாக அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்களுடன் ஒப்பிடும்போது இந்த பிராந்திய இளைஞர்கள் வாய்ப்புகளை இழப்பதாக உணர்கிறார்கள் எனவும் ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார். துரதிருஷ்டவசமாக இந்தியை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் எந்த ஒரு தென் மாநில மொழிகளையும் கூட படிக்க அனுமதிக்கப்படாதவர்களாக அவர்கள் உணர்கிறார்கள் என்றும் இது உண்மையிலேயே நியாயமற்றது, மொழியை படிப்பதற்கான தேர்வு இருக்க வேண்டும் எனவும் ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார்.